திரும்ப திரும்ப சுவைத்து சாப்பிட தூண்டும் தட்டப்பயிரில் கார பணியாரமும் ஸ்வீட் பணியாரமும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு ஒரு பவுல்ல 125 கிராம் தட்டப்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இன்னொரு பவுல்ல 100 கிராம் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. ரெண்டுமே சும்மா ரேஷன் அரிசி தான், புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பரா வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அரிசியை மிக்சி ஜார்ல போட்டு 50 ml தண்ணி விட்டு நல்லா கொரப்பா அப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ரவாவை விடவும் இன்னும் கொஞ்சம் நைஸா இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சி ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அடுத்ததா தட்டப்பயிறு, இதை கழுவி சுத்தம் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு இதுக்கு ஒரு 50 ml தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் ஒன்னா சேர்த்து போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதை ரெண்டா சமமா 2 பவுல்ல பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு பவுல்ல உள்ளத்துல 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர், 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததா இன்னொரு பாதியில 1 பெரிய வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகாய குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு 2 இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லித்தலையெல்லாம் நைஸா கட் பண்ணி போட்டுட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நான் எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டலாம். கொஞ்சம் உப்பு பத்தாததுனால இன்னும் கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே எல்லாத்தையும் நம்ம ஊற்றலாம். அடுத்ததா பணியார கல்லில் ஆயில் விட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துட்டு அதால ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு கரண்டி போட்டு அது கொஞ்ச நேரத்திலே வெந்துடும். ஹை லெவல்ல எரிக்காம கொஞ்சம் ஹீட்டு குறைச்சிக்கோங்க. நல்லா புரட்டி போட்டு பொன்னிறமா வேக வச்சு நல்லா குண்டு குண்டா அழகா வரும். எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த ஸ்வீட் பணியாரத்தை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா ப்ரௌன் கலர்ல வந்ததும் நல்லா எடுத்துடலாம். பார்க்கறதுக்கும் சூப்பரா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்மையா இருக்கும். நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நல்லா கார சாரமா அப்படி சட்னி வச்சிருக்கேன். இது ரொம்ப ப்ரௌனிஷா உள்ளது ஸ்வீட் பணியாரம். நல்லா சாஃப்டா டேஸ்டியா சூப்பரா இருந்தது. குழந்தைங்கெல்லாம் இன்னும் வேணும்னு விரும்பி கேட்டாங்க. இது கார பணியாரம். இதுவும் நல்லா சாஃப்டா டேஸ்டியா இருந்தது. சட்னியில தொட்டு சாப்பிட்றதுக்கு செமையா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஆரோக்கியமான உணவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்லயும் சொல்லுங்க. ஆரோக்கியமான இந்த உணவை மிஸ் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.